Hello friends, welcome to my channel. Today is 30 August and we will discuss the important editorials. And friends, I just request you to please register with my website because after few days, I'll be uploading all my videos in my website. Okay, so if time permits, please do register in republicias.in. And yes, of course, நான் ஒரு வீடியோ போட்டதுக்கு அப்புறமாக தான் I will upload or I'll shift it to website. But again, this is an indication that I'll be uploading all my videos in the future in my website. Okay, so இன்னைக்கு வந்திருக்கிற important articles என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே இம்பார்ட்டன்ட்ங்க. ஷாக் அரெஸ்ட், this happens to be an important article. பவர் பிளே, even this happens to be an important article with respect to power sector. அதே மாதிரி crack down on civil society. The whole article is not important, but however what we'll do is we'll see what is the meaning of civil society and civil society and pressure groupsனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்கான ஐடியா கொடுக்குறேன். அதுக்கப்புறமாக இந்த லீட் ஆர்டிகலை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பிளஸ் அதே மாதிரி how not to do an environmental assessment. Even this article is important. Few points can be inferred from this article. And அதே மாதிரி a people campaign to rebuild Kerala. So friends, மாதேவ் கட்கில் எழுதியிருக்கிற ஆர்டிகல் இது which happens to be an important article. ஸோ அவருடைய ரிப்போர்ட்டை நம்ம படிச்சிருக்கோம். இப்போ அவருடைய ஆர்டிகல் இட் வில் பி அன் அப்டேஷன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே மாதிரி சேலஞ்சஸ் அட் பிம்ஸ்டிக். ஸோ ஈவன் வி வில் டிஸ்கஸ் திஸ் ஆர்டிகல். ஸோ ஆல் த ஆர்டிகல்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் டுடே. ஓகே, ஸோ கமிங் டு தி ஃபர்ஸ்ட் ஆர்டிகல், ஷாக் அரெஸ்ட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், யூ மஸ்ட் பி நோயிங் அபவுட் பீமா கொரேகான். ஸோ 200 years of பீமா கொரேகான், தட் இஸ் ஆங்கிலோ மராத்தா வார் நடந்தது. ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் தலிட்ஸ் பை தேர். ஸோ தோஸ் தலிட்ஸ் டிஃபீட்டட் தி பேஷ்வாஸ். ஸோ a sense of pride is prevailing among them. அதாவது என்னன்னா, நம்ம அப்பர் கம்யூனிட்டி பீப்புளை வந்து டிஃபீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ this happens to be the 200th year. ஸோ 1818ல பீமா கொரேகான் வார் நடந்தது. இப்போ 2018. ஸோ 200 years have been completed. ஸோ இதை பேஸ் பண்ணி they want to celebrate. புரியுதுங்களா? ஸோ if you want to know more about the issue, then please click the link which I have given in the comment box below. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, in order to celebrate the பீமா கொரேகான், எல்கர் பரிஷத் was organized. ஸோ பரிஷத்னா ஒரு குரூப்பிங் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி we need to celebrate அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. பட் however, right wing groups was opposing this. சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், you should be knowing about the left wing group and the right wing group. And இதை பற்றி நான் எடுக்கணும்னா ஒரு செப்பரேட் வீடியோவே எடுக்கணும். பட் however, I'll try to give the gist of it. Okay. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பொலிட்டிக்கல் ஸ்பெக்ட்ரம்ல லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படின்னு சொன்னீங்கன்னு வைங்களேன். ஸோ ரைட்டை வந்து நம்ம ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் லெஃப்ட் விங் தே ஃபாலோ ஈக்குவாலிட்டி ஆஃப் அவுட்கம். சரிங்களா? ஸோ ஈக்குவாலிட்டி ஆஃப் அவுட்கம்னா தே ஃபேவர் ஈக்குவாலிட்டி. ஸோ ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க, வேர் ஆல் த பீப்புள் ஷுட் பி ஹேவிங் ஈக்குவல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்றது தான் லெஃப்ட் விங் குரூப். இப்போ ரைட் விங் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, தே ஆர் ஓகே வித் சோஷியல் ஹைரார்கி ஆர் கேபிட்டலிசம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இங்க வந்து நேஷனலைசேஷன் ஆஃப் எக்கானமி இருக்கும், இங்க வந்து டீசென்ட்ரலைஸ்ட் எக்கானமி இருக்கும். அதாவது லெஃப்ட் விங்ல வந்து நேஷனலைசேஷன் ஆஃப் எக்கானமி, த சென்டர் வில் ட்ரை டு ஹேவ் அ கண்ட்ரோல் ஆன் ஈச் அண்ட் எவ்ரி திங். பட் ரைட் விங்ல வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் எக்கானமி இருக்கும். ஓகே, அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், அகைன் இதுதான் ப்ராப்பரான டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. இட் வேரிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு நேஷன்ஸ். ஓகே, ஸோ இப்போ ரைட் விங் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, தே ஃபாலோ ட்ரெடிஷன் பிளஸ் மாரல் ஆர்டர். அண்ட் இங்க லெஃப்ட் விங் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, தே ஆர் அகைன்ஸ்ட் கல்ச்சர் ஆர் கவுண்டர் கல்ச்சர் அப்படின்னு சொல்லலாம். பட் அகைன் அவங்களுக்கு கல்ச்சரே இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கிடையாது. பட் அகைன் வாட் தே வாண்ட் இஸ் ஈக்குவாலிட்டி. ஸோ அவங்க ரொம்ப கம்பேஷனேட்டா இருப்பாங்க, ஒரு அவங்களுடைய ப்ரொடெக்ஷன் அண்ட் ப்ரிவிலேஜஸ்க்காக ரொம்ப ஸ்டாண்ட்ஸ் எடுப்பாங்க. பட் அகைன் தே மே ஆல்சோ கோ அகைன்ஸ்ட் தி காட் டு அன் எக்ஸ்டென்ட். ஆனா ரைட் விங் அப்படி கிடையாது. தே கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு தேர் பர்டிகுலர் கல்ச்சர் ஆர் ரிலிஜன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ தே ஆர் ட்ரெடிஷனல் பீப்புள். ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ வுட் ஹவ் shown you a chat here. அதாவது few terms are here, center, right, left அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ எக்ஸ்ட்ரீம் ரைட் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம இதை வந்து ஃபேசிசம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபேசிசம் இஸ் ஹிட்லர். ஓகே, அதே மாதிரி தான் கம்யூனிசமும். ஸோ இப்போ கம்யூனிஸ்ட் நேஷன்ஸ்லாம் எக்ஸ்ட்ரீம் கம்யூனிஸ்டா இருக்கிறாங்கன்னு வைங்களேன், தென் தே டு நாட் ஃபாலோ ட்ரேட். ஆனா இப்போ இப்படி ஏதாவது நேஷன்ஸ் இருக்குதா? எக்ஸப்ட் ஃபியூ, ஆல் ஃபாலோ ட்ரேட் இல்லையா? ஸோ தீஸ் ஆர் ஐடியாலஜிஸ் அண்ட் இதோடைய ப்ராப்பர் டிமார்கேஷன் இஸ் டிஃபிகல்ட். பட் ஹவெவர், லெஃப்ட்னா என்ன, ரைட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் ஐடியா உங்களுக்கு இருக்கணும். ஸோ ஐ ஹோப் இட் இஸ் கிளியர் டு யூ. ஓகே, ஸோ இப்போ இந்த பீமா கொரேகான் இஷ்யூல என்ன நடந்திருக்குன்னா, ரைட் விங் குரூப்ஸ் வேர் அப்போசிங் இட். அண்ட் இவங்க அப்போஸ் பண்ணவே ஒரு கிளாஷ் அங்க நடந்துடுச்சு. அதாவது ஜனவரி 1 அண்ட் மெனி பீப்பிள் were killed also. ஓகே, ஸோ இதுக்கு ரெஸ்பான்ஸா புனே போலீஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, they bought in an operation and they arrested certain people. and என்னன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணாங்கன்னா, they are giving proactive speeches. ஸோ அதே தான் இந்த ஆர்டிகல் சொல்ல வராங்க. ஸோ ஒரு கோஆர்டினேட்டட் ஆபரேஷன் எடுத்துட்டு வந்தாங்க புனே போலீஸ். அண்ட் அப்படி எடுத்துட்டு வந்துட்டு they arrested 5 prominent activists. and இவங்களை அரெஸ்ட் பண்ணதுக்கு ரீசன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, they gave provocative speeches. ஸோ வயலன்ஸுக்காக ஒரு தூண்டுகோலாக இருந்தாங்க. அண்ட் இதுவரையும் இல்லாம இவங்களுக்கு மவோயிஸ்ட் கூட லிங்க் இருக்கு. ஸோ இவங்க ஸ்பீச்சஸ் எல்லாம் ரொம்ப வயலண்ட் ஃபார்ம்ல இருந்தது. they were criticizing the government. So criticizing the government na paravaillanga, but again it was such severe that it disrupted the social order. அப்படின்னு சொல்லிட்டு the police arrested few left wing activists.
சரிங்களா? ஸோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ நீங்க அரெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க இந்த ஒப்பீனியனை கொடுத்து, பட் அகைன் இதுல இருந்து சர்டன் கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகுது. The first question is whether போலீஸ் ஒரு லெஜிட்டிமேட்டான ஒரு ப்ரோப் எடுத்துட்டு வந்திருக்கா, ஆர் அவங்க உண்மையாலேயே மாவோயிஸ்ட் கூட லிங்க் வச்சிருக்காங்களா, அண்ட் இதுக்காக ப்ராப்பரான எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆர் we have to see because right now the Supreme Court will hear this and இவங்க தான் ஒரு ப்ராப்பரான ஜட்மெண்ட் கொடுப்பாங்க. பட் அகைன் the question is whether the probe was legitimate அப்படின்னு சொல்லிட்டு. And the second question is whether police know to differentiate between those who support violence and those who understand or sympathize those social conditions who breed violence. அதாவது இப்போ ஒரு குரூப் இருக்குன்னு வைங்களேன், say for example Maoist அப்படின்னே வச்சுக்கலாம். So they happen to be an extremist group, they happen to be an insurgent group அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இல்லையா? So இந்த Maoist people உடைய கண்டிஷன் ஒரு இவங்களுடைய சோஷியல் கண்டிஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இவங்க மேல கருணை காமிக்கிற ஒரு சில ஆக்டிவிஸ்ட் இருப்பாங்க. ஸோ இவங்களோட வேலை என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்களை மாற்றணும், ஒரு இவங்களுடைய சிச்சுவேஷனை இம்ப்ரூவ் பண்ணிட்டோம்னா தென் இவங்க ஒரு த்ரெட்டாக இருக்க மாட்டாங்க. ஸோ தே அண்டர்ஸ்டாண்ட் தேர் சிச்சுவேஷன் அண்ட் தே டென் டு ஒர்க் டுவர்ட்ஸ் தெம். சரியா? அண்ட் சில பேர் எப்படி இருக்காங்கன்னா, இவங்க கூட லிங்க் வச்சிருப்பாங்க அண்ட் வெளியே வந்து ப்ரொவோகேட்டிவ் ஸ்பீச்சஸாக கொடுப்பாங்க விச் டென் டு ப்ரொவோக் வைலன்ஸ். சரியா? ஸோ இவங்களை ப்ராப்பராக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்களா போலீஸ்? ஸோ இப்போ இவங்க ஸ்பீச்சஸ் கொடுத்துருக்கிறது வந்து பீமா கோரேகானுடைய சிச்சுவேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இவங்க மேலே ஒரு சிம்பத்தி காமிச்சு ஸ்பீச் கொடுத்துருக்கலாம். பட் அகைன் இவங்கனால தான் வைலன்ஸ் நடந்தது அப்படின்னு சொல்றதுக்காக தே ஹாவ் டு ப்ரொவைட் அ லாட் ஆஃப் ப்ரூஃப் தட் இஸ் இன் தி சுப்ரீம் கோர்ட். பட் அகைன் இந்த மாதிரி டிஃப்ரென்சியேஷன் எடுத்துட்டு வர தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு a question is raised. புரியுதுங்களா? பிளஸ் added to it, ஏன் இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் ரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பிகாஸ் ஒரு தலித் கான்ஃபரன்ஸ்ல கொடுத்த ஸ்பீச்சை மாவோயிஸ்ட் கூட லிங்க் பண்ணி இருக்கிறாங்க. ஸோ அதனால கண்டிப்பாக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ரைஸும் ஆகும். ஓகே. பிளஸ் இந்த செகண்ட் பார்ட் ஆஃப் தி ஆர்டிகல், திஸ் ஆர்டிகல் ட்ரைஸ் டு டாக் அபவுட் ஹியூமன் ரைட் ஆக்டிவிஸ்ட். ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ யாராவது ஆக்டிவிஸ்ட் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் இஃப் தே ஒர்க் இன் கான்ஃபிளிக்ட் ப்ரோன் ஏரியாஸ், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பஸ்தர் ரீஜன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், அங்கே எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப்ஸ்லாம் அதிகமாக இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கடப்பா ரீஜனாக கூட வச்சுக்கோங்க. ஸோ எங்கெல்லாம் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப் அதிகமாக இருக்கோ அங்கே ஹியூமன் ரைட் ஆர் லெஃப்ட் விங் ஆக்டிவிஸ்ட் வில் பி தேர். ஓகே. அண்ட் இவங்களை ஈஸியாக அரெஸ்ட் பண்ணிடுறாங்க போலீஸ். ஸோ என்னன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா, யூ ஹேவ் எ லிங்கேஜ் வித் எக்ஸ்ட்ரீமிஸ்ட், ஆர் அப்படியும் இல்லையா இவங்க மேலே என்னென்ன சார்ஜஸ்லாம் போடுறாங்கன்னா, செடேஷன் சார்ஜஸ் போடுறாங்க, ஆர் அப்படி இல்லையா வேஜிங் வார் அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் போடுறாங்க. ஸோ வேஜிங் வார் அகைன்ஸ்ட் தி கவர்மெண்ட், ஆர் இல்லைனா ப்ரொமோட்டிங் டிஸ்அஃபெக்ஷன் அகைன்ஸ்ட் தி ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் போடுறாங்க, ஆர் டிஸ்டர்பிங் தி சோஷியல் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜஸ் ஃபைல் பண்ணிடுறாங்க அண்ட் கோர்ட் முன்னாடி எடுத்துட்டு போய் நிப்பாட்டிடுறாங்க. பட் அகைன் கோர்ட் இவங்களை கில்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு கன்விக்ட் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நோ, தே ரேர்லி எண்ட் இன் கன்விக்ஷன். அண்ட் இதுக்கு ரீசன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, the article tries to give two important reasons. The first reason is the prosecuting agencies or the police or those who investigate, they fail to understand the sort of association or activist. ஸோ கருணைக்கும் உண்மைக்கு நடுவில் ஒரு டிஃபரன்ஸே அவங்களுக்கு தெரியல. ஸோ இப்போ இந்த பீமா கோரேகான்ல கூட அவங்க கொடுத்திருந்த ஸ்பீச் வந்து தலித்துக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்கலாம். பட் அகைன் இட் இஸ் அகைன்ஸ்ட் தி கவர்மெண்ட் எப்படி சொல்ல முடியும்? ஸோ அதே மாதிரி தானே மாவோயிஸ்ட் ரீஜன்ல அவங்களுடைய சிச்சுவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு எத்திக்கல் வேல்யூஸ் மூலியமாக தே மே ட்ரை டு மேக் அ சொசைட்டல் சேஞ்ச் இன் தோஸ் சார்ட் ஆஃப் குரூப்ஸ். அண்ட் இதுக்காக அவங்க ஒர்க் செய்யலாம். பட் அகைன் நீங்க அவங்க கூட லிங்க் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்றது இஸ் அ ஃபெயிலியர் இன் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்ல வராங்க ஃபர்ஸ்ட். இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்னால கன்விக்ஷன் ரேட் கம்மியாக இருக்கு. அண்ட் செகண்ட் ரீசன் இஸ், இவங்க மேல எடுத்துட்டு வர சார்ஜஸ் எல்லாம் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ஆர் டெரரிஸ்ட் ஆக்ட் இந்த மாதிரி சார்ஜஸ் தான் லெவி பண்றாங்க. அண்ட் அகைன் இந்த மாதிரி சார்ஜஸ்லாம் எப்போ எடுத்துட்டு வரணும்னா, இஃப் தேர் இஸ் அன் ஆக்சுவல் ஆக்ட் ஆஃப் வைலன்ஸ் ஆர் அப்படி இல்லைனா வைலன்ஸ் உண்மையான தூண்டுகோலாக இருந்திருக்கும். பட் அகைன் சும்மா வேர்பல் எக்ஸ்பிரஷன் cannot support these sort of acts. And friends, again I have taken a separate video for unlawful activities and prevention act. So இத பேஸ் பண்ணி போட்டா ஆக்ட் இதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். Okay, so the link of that is also given in the description box. So just have a recap. Okay, so இந்த ஆக்ட்ஸ் கீழே எடுத்துட்டு வந்தாங்கன்னா இதுலயும் கன்விக்ஷன் ரேட் ரொம்ப கம்மி. And this depicts the reality of the prosecuting agencies or the shortcomings of the prosecuting agencies. சரியா? So அதே மாதிரி தான் இந்த பீமா கோரேகான் விஷயம்லயும். அண்ட் இவங்க மேல எடுத்துட்டு வந்திருக்கிற claims requires a heavy proof. And again இந்த மாதிரி ப்ரூஃப் பண்ண முடியலன்னு வைங்களேன், then this will become a black mark that இது வந்து இந்த மாதிரி வைலன்ஸ் குரூப்பை சப்ரஸ் பண்றதுக்காக தான் எடுத்துட்டு வந்த ஒரு ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிச்சுவேஷன் ப்ரிவீல் ஆயிடும். புரியுதுங்களா? ஸோ that's it with respect to this article, friends. And இந்த ஆர்டிகலோட கரெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த பீமா கோரேகான் இஷ்யூ அண்ட் the police have arrested. But again இந்த prosecuting agencies உடைய எபிலிட்டிஸை கொஸ்டின் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, whether the investigation is legitimate or a legitimate probe has been brought in. And second, whether the prosecuting agencies distinguish between those who support
these sort of violence activity, and those who understand or show empathy towards these sort of extremist or insurgent group. So நல்லது பண்ண போறவங்களை அரெஸ்ட் பண்றாங்களா இல்ல உண்மையாலேயே இந்த மாதிரி வயலன்ஸை ப்ரோவோக் பண்றவங்களை அரெஸ்ட் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெர்டிக்ட் வந்தா தான் தெரியும். பட் அகைன் இது வெறும் ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் இந்த மாதிரி நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதாவது இந்த லெஃப்ட் விங் ஆக்டிவிஸ்ட்ஸை நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. பட் அகைன் கன்விக்ஷன் ரேட் ரொம்ப கம்மி. அண்ட் கன்விக்ஷன் ரேட் எதுக்கு கம்மியாக இருக்குன்னா பிகாஸ் போலீஸ் டு நாட் அண்டர்ஸ்டாண்ட் தி ரியல் சிச்சுவேஷன். அண்ட் செகண்ட், இவங்க எடுத்துட்டு வர ஆக்ட்ஸ் எல்லாமே வந்து எப்படின்னா அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ஆக்ட் ஆர் இல்லைன்னா டெரரிஸ்ட் ஆக்ட் கீழே எடுத்துட்டு வராங்க. அண்ட் இதுல ஒருத்தரை ப்ரூஃப் பண்ணி கன்விக்ட் பண்ணோம்னா ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ இந்த பீமா கோரேகாம் இஷ்யூல போலீஸ் ஹேவ் டு ஷோ a lot of evidence. அண்ட் அப்படி காமிச்சாதான் ஒரு ட்ரஸ்ட் ஒன்று கிடைக்கும். தட் இஸ் ஆன் தி போலீஸ். புரியுதுங்களா? அவர் அப்படி இல்லைன்னா சும்மா இது ஒரு பாசிங் கிளவுட் அண்ட் த அட்ராசிட்டிஸ் ஆஃப் போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஓகே ஃபைன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஜிஎஸ் பேப்பர் 3 இன்டர்னல் செக்யூரிட்டியில திஸ் ஆர்டிகல் கேன் பி ஆஃப் வெரி மச் யூஸ்ஃபுல். அண்ட் இந்த வருஷம் question can be expected in GS paper 3 and especially with respect to unlawful activities and prevention of corruption act. ஏன்னா இந்தியால டெரரிஸ்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்றது வந்து இந்த ஆக்டை தான் நம்ம சொல்லணும். ஸோ ஐ ஹேவ் எக்ஸ்பிளைன்ட் தட் இன் தி இஷ்யூ அனாலிசிஸ். த லிங்க் ஆஃப் தட் இஸ் given in the description box. You can just have a go through. Okay fine. Now coming to the next article, the crackdown on civil society. And friends, article போறதுக்கு முன்னாடி we'll look at the background. So friends, you must be knowing about what is the meaning of civil society. Okay, so இத பத்தி சிம்பிளா டெஃபினிஷன் சொல்லணும்னா this happens to be a group or an organization which is working in the interest of the citizens. So இதுதான் civil society. And again, they operate outside the purview of the government. சரிங்களா? So this is not a government agency or this is not a profit making body. Rather, they work outside the government purview and they influence the government in decision making. சரியா? So civil society எந்த மாதிரி ஃபார்ம்ஸ்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா it can be in the form of trade unions, labor unions, indigenous groups, charitable organizations, NGOs, professional associations. So இவங்க எல்லாமே civil society தான். So civil society, they are generally non-profit organizations. So they work for very minimal profit or for no profit. Okay. And again, இப்போ ஒரு democratic nationல the role of civil society is like enormous because to maintain a democracy, civil society should be there. ஏன்னா it is only through these civil society people interest are reflected. சரியா? So for example, இப்போ trade unionsலாம் இருக்குன்னு வைங்களேன், then government ஏதாவது ஒரு decision எடுத்துட்டு வந்தாங்கன்னா then அதுக்கு அகைன்ஸ்டா ஸ்ட்ரைக் போறாங்கல்ல. ஸோ எவ்வளோ வாட்டி லாரி ஸ்ட்ரைக்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி நம்ம எக்ஸாம்பிள் சொல்லிக்கினே போகலாம். ஓகே, ஸோ இவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன ஆர் ஹவு தே கான்ட்ரிபியூட் டு குட் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லைக் தே ஆக்ட் அஸ் அன் வாட்ச் டாக். ஸோ கவர்மெண்ட் அகெயின்ஸ்டா ஏதாவது ஒரு ரூல்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க ஆர் இஃப் தேர் இஸ் அன் எனி வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், then they act as a watchdog. They have a check on the government. And அதே மாதிரி they represent the weaker sections point of view. They act as an agitator, educator, service provider, mobilizer. So இது எல்லாமே செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி இன் நேச்சர். பட் அகைன் இந்த மாதிரி கீ டேர்ம்ஸை யூஸ் பண்ணுங்க உங்களுடைய ஆன்சர் ரைட்டிங்ல. ஓகே. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், அகைன் இந்த சிவில் சொசைட்டியை வந்து நம்ம ஒரு ஃபார்ம் ஆஃப் ப்ரெஷர் குரூப்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ப்ரெஷர் குரூப்ஸ்னா தே பிரிங் இன் ப்ரெஷர் ஆன் தி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் ஆஃப் எ கண்ட்ரி அண்ட் ட்ரை டு பெனிஃபிட் அவுட் ஆஃப் இட். ஸோ பேசிக்கா சிவில் சொசைட்டியோடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டு சேஃப்கார்ட் தேர் இன்ட்ரெஸ்ட். ஸோ அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டியோடைய இன்ட்ரெஸ்ட்டை சேஃப்கார்ட் பண்றதுக்காக ஒரு மீடியம் ஒரு குரூப்பிங் தான் இந்த சிவில் சொசைட்டி. ஓகே. அண்ட் அகைன் இவங்களை பத்தி பேசணும்னா லைக் சிவில் சொசைட்டி ஹெல்ப் இன் பாலிசி ஃபார்முலேஷன், தே ஹெல்ப் இன் எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் தி பாலிசி, சோஷியல் ஆடிட் எடுத்துட்டு வருவாங்க, ப்ரெஷர் குரூப். அதே மாதிரி தே சம்டைம் ஆக்ட் அஸ் அன் விஜிலண்ட் குரூப். ஸோ ஒரு விஜிலன்ஸ் மாதிரி இருப்பாங்க. ஸோ இப்போ ஆர்டிஐ பேஸ் பண்ணிலாம் பாருங்க எவ்வளோ குரூப்ஸ் எமர்ஜ் ஆயிட்டு வருது அண்ட் கவர்மெண்ட்ஸ் மேல ஒரு ப்ராப்பரான செக் அண்ட் பேலன்ஸ் வைக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே சிவில் சொசைட்டியோட வேலை தான். So it makes government inclusive and responsive. It bridges the gap between a common citizen and the government அப்படின்னு நம்ம சொல்லலாம். And அதே மாதிரி it tries to brings in efficiency and productivity of the governance. So இந்த மாதிரி ஒரு 10 இங்கிலீஷ் வேர்ட் 15 இங்கிலீஷ் வேர்டை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, உங்களுடைய ஆன்சர் ரைட்டிங்ல எழுதுங்க, ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஓகே ஃபைன். ஸோ now coming to the article, the crackdown on civil society. So ஸ்டார்டிங்ல இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்கன்னா, see if you take present government right now, then they have more power when compared to the past அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ அதுக்கு ரீசன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா technological development. So இப்போ surveillance systems வந்துருச்சு, they have more control. So Aadhaar is one sort of example. Hacking, so we can talk a lot. Okay. And again, one more dominant player in the market அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா or dominant institutions அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா it is market in itself is a dominant institution அப்படின்றாங்க. So marketனா அது வந்து private players, corporate bodies or big firms, they dominate the market, right? Or they dominate in the market, right? And again, ஒரு democratic setupல individuals if at all they are affected or vulnerable groups are affected a lot. And again, ஒரு இண்டிவிஜுவல்னால இவங்களுக்கு அகைன்ஸ்டா போய் நிக்க முடியுமா? So in spite of being a democratic nation, the individual cannot do anything right.
ரைட். பட் அகைன் இதுக்கு நடுவில் நிற்கிறது தான் சிவில் சொசைட்டி அப்படின்னு சொல்ல வர்றார் ஆத்தர். ஸோ இந்த ஸ்பேஸை ஃபில் பண்றது வந்து சிவில் சொசைட்டி. பிகாஸ் இண்டிவிஜுவல்ஸ் குரூப் டுகெதர் தே ஃபார்ம் அன் அசோசியேஷன் அண்ட் இந்த அசோசியேஷன் ஹேவ் தி கெப்பாசிட்டி டு சேலஞ்ச். ஸோ அது கவர்மெண்ட் இருக்கட்டும் இல்ல மார்க்கெட் கூட இருக்கட்டும். அண்ட் சேலஞ்ச்னா எப்படி தெரியுமா? இட் இஸ் த்ரூ பெட்டிஷன்ஸ், ப்ரொடெஸ்ட், தர்னாஸ், ஜுடிஷியல் ஆக்டிவிசம், RTI. ஸோ தே ஹேவ் தி பவர் டு சேலஞ்ச் தி கவர்மெண்ட் ஆல்சோ. ஓகே. அண்ட் இதுல ஒன் ஆஃப் தி ஃபன்னியஸ்ட் திங் இஸ் லைக் இந்த சிவில் சொசைட்டி ஏதாவது ஒரு ரிக்வயர்மெண்ட் முன்னெடுத்து வச்சாங்கன்னா தென் இதுக்கு ப்ராப்பரான ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. அண்ட் ஈவன் அ பர்டிகுலர் இண்டிவிஜுவல் ஆர் அ பர்டிகுலர் சிட்டிசன் கேன் ஆக்சஸ் தி பவர் அண்ட் தி பிரிவிலேஜ் த்ரூ தீஸ் சிவில் சொசைட்டிஸ். புரியுதுங்களா? ஸோ அதுதான் இந்த ஆர்டிகல்லையும் சொல்ல வராங்க. தட் இஸ் சிவில் சொசைட்டி இஸ் அ ப்ளூரல் ஸ்பியர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து வெறும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை என்ஷோர் பண்றதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. இட் இஸ் ஆல்சோ என்ஃபோர்சிங் இட்ஸ் இன்ட்ரெஸ்ட் and that too in all these spheres. And இப்போ பாருங்க எல்லாத்துலயுமே அசோசியேஷன்ஸ் இருக்கு. யூ டேக் ஃபுட்பால் கிளப்ஸ், யூ டேக் எனி சூப்பர் ஸ்டார்ஸ், அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேன் சொசைட்டிஸ் இருக்கு. who influence the superstar, I mean generally, not தலைவர் in particular. Okay, so they are influencing, right? And yes, even me as an example. So those who used to follow me last year, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் இங்கிலீஷ்ல தான் ஸ்டார்டிங் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணேன். ஆனா இந்த சிவில் சொசைட்டி ப்ரெஷர் குரூப்னால I started taking classes in Tamil. புரியுதுங்களா? So it is influencing, right? ஸோ அதுதான் இந்த ஆர்டிகலும் சொல்ல வராங்க. அண்ட் அகைன் ஒரு டெமோக்ராட்டிக் நேஷன்ல ஈச் அண்ட் எவ்ரி அசோசியேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் இட் இஸ் தி அசோசியேஷன் விச் ஹேப்பன்ஸ் டு பி அண்ட் ப்ரீ கண்டிஷன் ஃபார் தி ஹியூமன் வெல்பீயிங் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஒரு சொசைட்டி ஒரு இண்டிவிஜுவல் சந்தோஷமாக வாழணும்னா தென் ஹி மஸ்ட் பி அ பார்ட் ஆஃப் சம் அசோசியேஷன்ஸ். அப்போதான் அவருடைய ரைட் அவருக்கு ப்ராப்பராக கிடைக்குது. அண்ட் அகைன் திஸ் ஆர்டிகல் ட்ரைஸ் டு சே இந்த மாதிரி சிவில் சொசைட்டிஸ் இந்தியாவில் எப்போ வர ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. அண்ட் இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா இட் இஸ் ஆஃப்டர் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 1975 1977 அப்புறமாக சிவில் லிபர்ட்டிஸ் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எமர்ஜ் ஆச்சு. ஏன்னா எமர்ஜென்சி டைம் அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வாஸ் காம்ப்ரமைஸ்ட் அ லாட். அண்ட் இதுக்கு அகைன்ஸ்டா ஒரு மேசிவான மூவ்மெண்ட் எடுத்துட்டு வந்தாங்க நிறைய பேர். பிகாஸ் சி எவ்ரி ஒன் வில் ட்ரை டு ப்ரொடெக்ட் தி ஃபண்டமெண்டல் ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி. அண்ட் இதையே காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி இருந்தது எமர்ஜென்சி. ஸோ இதுக்கு அகைன்ஸ்டா ஒரு சிவில் லிபர்ட்டிஸ் மூவ்மெண்ட் எடுத்துட்டு வந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமாக கொஞ்சம் கொஞ்சமா சிவில் சொசைட்டி தன்னுடைய பிளேஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுச்சு இந்தியால. ஃபைன், ஐ ஹோப் யூ காட் தி பாயிண்ட். ஸோ ஹவு சிவில் சொசைட்டிஸ் கேம் டு இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இட் இஸ் அன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லலாம். ஓகே. அண்ட் எஸ், ஹியர் த author also tries to say, see, it is not only civil societies in India, even every political revolution in the world has begun with the right to life and liberty. So fundamental rights காக தான் எல்லாருமே protest ஆரம்பிச்சாங்க. So அது French revolution ஆக இருக்கட்டும் இல்ல whatever revolution it may be. So industrial revolution என்ன சார் ரைட்டுக்காக வந்தது அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. Because here the author does not mean it and here the author tries to be political in nature. புரியுதுங்களா? And again, here the author also tries to talks about human right activist. So என்ன சொல்ல வராங்கன்னா, see, civil society தன்னுடைய வேலையை பார்க்குது. It bridges the gap between the government and the individual citizens. And again, even human rights groups have emerged and they have made an advancement and அவங்க கிட்ட experience இருக்கு and they have protected the vulnerable sections like Adivasis, Dalits and so on. Yes, அவங்க வேலையை பார்த்துருக்கிறாங்க அவங்க. But again, one more aspect of civil society is human right activist அப்படின்னு சொல்ல வராங்க இந்த ஆர்டிகல். ஸோ ஹியூமன் ரைட் ஆக்டிவிஸ்ட்னா இண்டிவிஜுவல்ஸ். ஸோ தே மே பி இன் தி ஃபார்ம் ஆஃப் லாயர்ஸ், அகாடமிஷியன்ஸ், ஜேர்னலிஸ்ட், பப்ளிக் மைண்டட் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் ஸோ ஆன். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு நான் சொல்ல வந்தேன்னா பியூஷ் மானுஷை சொல்லலாம், இல்லைனா கத்தி படத்தில் விஜயை சொல்லலாம். புரியுதுங்களா? ஸோ ஈவன் தே இன்ஃப்ளூயன்ஸ் தி கவர்மெண்ட். பட் அகைன் இதுலயும் சில ஷார்ட் கமிங்ஸ் இருக்கு. பிகாஸ் நாட் ஆல் சிவில் சொசைட்டி ஆர் ஆக்டிவிஸ்ட் டூ ஸோ. ஸோ இங்கேயும் சில பிஸ்னஸ் பர்பசஸ் தேர் அண்ட் மோட்டிவ்ஸ் ஆர் தேர். அண்ட் ஈவன் த கவர்மெண்ட் tries to curb the civil society to an extent. And இதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த பீமா கொரேகான். இப்போ நம்ம பார்த்தோம் 5 பேரை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க லிங்கிங் டு தி மாவோயிஸ்ட். அண்ட் இதை பத்தியும் இந்த ஆர்டிகல் பேசுறாங்க which we have already discussed. Okay. And in the second part of the article is not important. But however, இந்த ஆர்டிகல்ல இருந்து நம்ம இன்ஃபர் பண்ண பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிவில் சொசைட்டிஸ்னா என்ன, how they impact a society and இந்தியாவில் சிவில் சொசைட்டி எப்படி வந்தது, அவ்வளவுதான். ஓகே ஃபைன். ஸோ ஐ ஹோப் திஸ் ஆர்டிகல் இஸ் கிளியர். அண்ட் ஜிஎஸ் பேப்பர் 2ல கொஸ்டின்ஸ் கேட்கலாம் சிவில் சொசைட்டிஸை பேஸ் பண்ணி. ஸோ இன் ஜிஎஸ் பேப்பர் 2 you have a topic that is role of NGO, various group and associations, donors, charities, institution and other stakeholders அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கு ஜிஎஸ் பேப்பர் 2ல. there you can utilize these points to your advantage. Okay. And friends, I know I told the crux of the article, அதாவது இந்த லீட் ஆர்டிகல்ல நான் crux தான் சொல்லியிருக்கேன் because the whole article was not important. Okay. So we'll move on to the next article now. That is power play. ஸோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு நோட்டிஃபிகேஷன் எடுத்துட்டு வந்தாங்க எல்லா பேங்க்ஸுக்கும். அண்ட் என்ன சொன்னாங்கன்னா, யூ ஸ்டார்ட் தி இன்சால்வென்சி ப்ரொசீடிங்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்சால்வென்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் இதோட பேக்ரவுண்ட் நான் தெளிவாக எடுத்திருக்கேன். த லிங்க் ஆஃப் தட் இஸ் given in the description box below. You can just have a go through. Okay. So you bring in a proceedings.
if stress is not resolved in 180 days அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்க யூ நீட் டு நோ டூ இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ். ஒன்று வந்து நான் பெர்ஃபார்மிங் அசட். ஸோ நான் பெர்ஃபார்மிங் அசட் உடைய டெஃபினிஷன் என்ன? இட் இஸ் லைக் இஃப் a loan does not performs for 90 days then it becomes non performing asset. அவ்வளவுதான், சிம்பிள் as that. ஸோ ஒரு லோன் கொடுத்து அது மேலே இன்ட்ரெஸ்ட் வரலையோ ஆர் அதை பேஸ் பண்ணி பிரின்சிபல் அமௌண்ட் ரிகவர் ஆகலைன்னா தென் அதை வந்து நம்ம நான் பெர்ஃபார்மிங் அசட் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, அண்ட் ஹவெவர் திஸ் இஸ் டிஃபரெண்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர். ஸோ அக்ரிகல்ச்சரில் வந்து கிராப் சீசனுக்கு ஏற்றவாறு நான் பெர்ஃபார்மிங் அசட் இருக்கும், விச் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். பட் ஹவெவர் 90 days இஸ் தி டேர்ம், ரைட்? அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், அகைன் யூ நீட் டு நோ ஒன் மோர் டேர்ம் விச் இஸ் கால்ட் அஸ் ஸ்ட்ரெஸ்டு அசட். ஓகே, ஸோ ஸ்ட்ரெஸ்டு அசட் is equal to NPAs plus restructured loans plus return of assets. So இதுதான் stressed assets. Okay, so இங்க நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ்னா உங்களுக்கு என்ன தெரியும்? சரி, இப்போ ஒரு நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் இருக்குன்னு வைங்களேன், தென் பேங்க் அப்படியே விட்டுறாதுங்க. What they will do is they will bring in the player. So for example, Republic IS has taken in 1,000 crores from a bank அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். Bank will call Republic IS and they will say, see, you come in negotiation with us. So இந்த லோன் டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம மாத்திடலாம், ஏன்னா ஆல்ரெடி NPA ஆயிடுச்சு உங்களுக்கு அப்படின்வாங்க. ஸோ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் மாத்தி இது ஒரு புது ஃபார்மேட்ல எடுத்துட்டு வந்துருவாங்க. ஸோ இதை தான் ரீஸ்ட்ரக்சர்ட் லோன் அப்படின்வாங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், அகைன் இந்த ரீஸ்ட்ரக்சர்ட் லோனும் என்பிஏ தானே பேங்க்குக்காக, புரியுதுங்களா? ஸோ என்பிஏ பிளஸ் ரீஸ்ட்ரக்சர்ட் லோன்ஸ் பிளஸ் தோஸ் லோன்ஸ் விச் ஆர் ரிட்டர்ன் ஆஃப். ஸோ இவங்க கிட்ட எல்லாம் கேட்கவே முடியாதா, வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோன்ஸை ஒத்தி வச்சிடுவாங்க தெரியுமா, அது வந்து ரிட்டர்ன் ஆஃப் அசட்ஸ் அப்படின்வாங்க. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்தது தான் ஸ்ட்ரெஸ்டு அசட்ஸ். ஐ ஹோப் யூ காட் தி பாயிண்ட். ஓகே, ஸோ இப்போ ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்டு அசட்ஸ் இருக்கா, தென் அதை 180 days டைம் கொடுங்க, அதுக்குள்ள ஒரு டிசிஷன் எடுக்க முடியலையா, தென் ஸ்டார்ட் தி இன்சால்வென்சி ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. புரியுதுங்களா? ஓகே, நோ கமிங் டு தி ஆர்டிகல். ஸோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்படி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொன்ன உடனே அலகாபாத் ஹைகோர்ட்ல பிரைவேட் பவர் ப்ரொடியூசர்ஸ் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணாங்க. அண்ட் என்ன சொன்னாங்கன்னா, சி இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்டு லோன் எல்லாம் ரீபே பண்ண சொன்ன இருக்காங்க, தட் இஸ் 180 days அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் 180 daysக்கு மேல ஒரு நாள் போச்சுன்னா கூட இன்சால்வென்சி ப்ரொசீடிங்ஸ் எடுத்துட்டு வர சொல்லி இருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே the Allahabad High Court has dismissed the petition. Fine. And here the article tries to talk about the facts and figures. So என்ன சொல்ல வராங்கன்னா, if at all in case insolvency resolution நம்ம எடுத்துட்டு வந்துட்டோம்னா, then அதாவது இந்த 180 days கழிச்சு then கிட்டத்தட்ட 3.8 lakh crore பேஸ் பண்ணி loans will face insolvency proceedings it seems. And average 4 லட்சம் கோடின்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் இந்த 4 லட்சம் கோடி எவ்வளவு firms இது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, it is only 70 firms. Fine. And friends, again இதுல 34 firms are from power sector it seems. So கிட்டத்தட்ட 54% of the insolvency proceedings will be taken against the power sector. So இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நான் பெர்ஃபார்மிங் அசட் உடைய ஹையஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் பவர் செக்டார்னு சொல்லிட்டு தெரியுதா, அதாவது at present. And this was the information which was given by the credit rating agency, that is ICRA. And இத பத்தி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, and friends, again இப்போ இந்த பவர் கம்பெனிஸ்க்கு சப்போர்ட்டா பவர் மினிஸ்ட்ரி வந்து பேசுறாங்க. அண்ட் அவங்க ஒரு சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, சி நான் பெர்ஃபார்மிங் அசட் இருக்கு, அண்ட் இது இருக்கிறதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபியூவல் ஷார்டேஜ் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ ப்ராப்பராக கோல் பிளாக் அலோகேஷன்ஸ் நடக்கல ஆர் ப்ராப்பரான சப்ளைஸ் பண்ணல. ஸோ அதனால ப்ராப்பரா எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன் ஆகல அண்ட் தி பவர் ப்ரொடியூசர்ஸ் ஆர் ஃபேசிங் தி லாசஸ் அப்படின்னு சொல்ல வராங்க. அண்ட் ஆடட் டு இட், சி இப்போ பவர்லாம் யார் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இட் இஸ் லைக் த ஸ்டேட் டிஸ்காம் கம்பெனிஸ். சரிங்களா? ஸோ பவர் ப்ரொடியூசர்ஸ்ல தான் பிரைவேட் பிளேயர்ஸ் இருக்கிறாங்க அண்ட் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் எல்லாமே ஸ்டேட் டிஸ்காம்ஸ் தான் ஆர் ஸ்டேட் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் தான், அதாவது இன் இந்தியா. ஸோ இதுக்கும் ஒரு ரீசன் இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஹேப்பன்ஸ் டு பி அ செக்டார் விச் வில் ஃபேஸ் ஹியூஜ் லாஸ். ஸோ அதனால பிரைவேட் பிளேயர்ஸ் யாருமே உள்ள வர மாட்டேன்றாங்க. ஓகே, அண்ட் இட் இஸ் டன் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ இப்போ தமிழ்நாட்டில் பாருங்க, நம்ம இவி பில் யாருக்கு கட்டுறோம்? இட் இஸ் ஃபார் தி ஸ்டேட் கவர்மெண்ட், ரைட்? ஆர் த ஸ்டேட் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ், ரைட்? அண்ட் தே ஹேவ் லோ பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பராக எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ண முடியல, ஃபியூவல் ஷார்டேஜ். அண்ட் இது வரையும் இல்லாமல் அவங்களுக்கு ப்ராப்பராக சப்ளை இல்லை, சப்ளை லிங்கேஜஸ் ப்ராப்ளமாக இருக்கு. அண்ட் அப்படியும் ஏதாவது ஜென்ரேட் பண்ணோம்னா ஸ்டேட் டிஸ்காம்ஸ் ஒரு ப்ராப்பரான பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் எடுத்துட்டு வர மாட்டேன்றாங்க, பேமெண்ட்ல டிலே ஆகுது. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி ட்ரபிள்ஸ் விச் ஆர் ஃபேஸ்ட் பை தி பவர் செக்டர்ஸ் அண்ட் எஸ்பெஷலி பிரைவேட் பவர் ப்ரொடியூசர்ஸ் ஆர் டியூ டு தி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். ஸோ அவங்க மேல ஏதாவது தப்பு இருக்குதா? ஸோ பவர் செக்டர்ஸ் அலோன் ஷுட் பி கிவன் அன் எக்ஸம்ஷன் வித் திஸ் இன்சால்வென்சி ப்ராசஸ் அப்படின்னு ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணாங்க அலகாபாத் ஹைகோர்ட்ல. பட் கோர்ட் இதை அக்செப்ட் பண்ணிக்கல. ஓகே, அண்ட் இதை பேஸ் பண்ணி மெனி பேங்கர்ஸ் அண்ட் ஈவன் த கவர்மெண்ட் ஹேவ் எக்ஸ்பிரஸ்டு தேர் ரிசர்வேஷன். ஸோ எக்ஸ்பிரஸ்டு தேர் ரிசர்வேஷன் என்ன பண்றது?
எப்படியும் இன்சால்வன்சி ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு தான் தெரியுது. ஸோ ஈவன் ஐ ஹேவ் எக்ஸ்பிரஸ்டு மை ரிசர்வேஷன்ஸ். தென் வாட் இஸ் த யூஸ்? பட் அகைன் ஏன் இந்த மாதிரி இன்சால்வன்சி ப்ராசஸ் எடுத்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இட் இஸ் பிகாஸ் தே ஹேவ் a lack of trust on the plans of the government. ஸோ இதுக்கு ஒரு ப்ராப்பரான கிரெடிபிளான ஒரு ரெசல்யூஷன் பிளான் எடுத்துட்டு வந்தா கூட இவங்களுடைய இஷ்யூஸை மிட்டிகேட் பண்ண முடியுமா, ஆர் இதுக்கு ஒரு சொல்யூஷன் எடுத்துட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா முடியாது. சரியா? ஸோ திஸ் இஷ்யூ இஸ் நாட் சம்திங் விச் இஸ் நியூ. ஸோ இந்த ஃபியூல் சப்ளையும் ஸ்டேட் டிஸ்காம் கம்பெனிஸ் கூட இருக்கிற டிஃபரன்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் இஸ் நாட் சம்திங் விச் இஸ் நியூ. திஸ் வாஸ் ப்ரிவேலிங் ஈவன் டியூரிங் தி ப்ரீவியஸ் இயர் கவர்மெண்ட். அண்ட் இதுக்காக கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் கூட எடுத்துட்டு வந்தாங்க. அதாவது கோல் பிளாக் அலோகேஷனை பேஸ் பண்ணி டிரான்ஸ்பரன்சி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு சக்தி ஸ்கீம் எடுத்துட்டு வந்தாங்க. அண்ட் இது வரையும் இல்லாம யூதே ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தாங்க. உதய், அதாவது உஜ்வல் டிஸ்காம் அஷூரன்ஸ் யோஜனா. அண்ட் இதுல என்ன சொன்னாங்கன்னா, நாங்க ஒரு பிளானை கொடுப்போம், அந்த பிளானை ஃபாலோ பண்ணுங்க, இருக்கிற எம்பிஎஸ் எல்லாம் கம்மி பண்ணிடுவலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எல்லாம் பெரிய பெரிய ஸ்கீம்ஸ் எடுத்துட்டு வந்தோம் நம்ம. பட் அகைன் ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட் ஏதாவது வந்ததா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வரல. அண்ட் அட் த சேம் டைம் பவர் பிளான்டோடைய யூட்டிலைசேஷன் ரேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இட் இஸ் ஒன்லி அரௌண்ட் 60%. சரியா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ எம் ஜென்ரேட்டிங் 100 யூனிட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டினா தென் அதுல 60% தான் அதை யூட்டிலைஸ் பண்றாங்க அந்த பவரை. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது? பாலிசி மேக்கர்ஸ் ஹேவ் டு டூ a lot அப்படின்னு சொல்லிட்டு தெரியுதா? ஸோ ஒரு பக்கம் எனர்ஜி டெபிசிட் அப்படின்னு சொல்றோம், ஒரு பக்கம் யூட்டிலைசேஷன் ரேட் இஸ் லெஸ், தட் இஸ் ஒன்லி 60%, and NPA is rising because private power producers are not getting remuneration, proper remuneration. And இத ஹை கோர்ட் கூட கேட்க மாட்டேன்றாங்க ஒழுங்கா. And they have refused the petition. சரி, if they go in for negotiations with the bank என்ன செய்ய முடியும்? So one of the major problem in Indian economy is NPA, அதான் stressed asset. And அவங்க வேலையை அவங்க கரெக்டா பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. சரி, பவர் செக்டர் தானே, which is utilized for the public. So இவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு negotiations like haircut அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தாங்கன்னு வைங்களேன். So you must be knowing about the haircut. Please write down in the comment box what is the meaning of that. Okay. So இப்போ இந்த மாதிரி negotiations எடுத்துட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், then other 50% will also ask for negotiations. So the government should see this with a greater urgency and they have to fix this. சரியா? And again this happens to be a good step which is taken by the bank because இந்த மாதிரி ஒரு pressure கொடுத்தாதான் a step will be taken in this direction. Okay, fine. So that's it with respect to this article. And GS paper 3 la issues with respect to power sectors based பண்ணி ஏதாவது question கேட்டாங்கன்னா you can answer. And அதே மாதிரி NPS பேஸ் பண்ணி GS paper 3 la economics la question கேட்டாங்கன்னா நீங்க இந்த பவர் செக்டாரை பத்தி எழுதலாம். புரியுதுங்களா? So that's it with respect to this article, friends. And now we'll move on to the next important article, that is an article which was written by Madhav Gadgil, that is rebuilding Kerala. And Mr. Gadgil என்ன சொல்ல வர்றாருன்னா, see, இப்போ கேரளா ஃப்ளட்ஸ்னால வந்து எஸ்டிமேட்டட் லாஸ் வந்து கிட்டத்தட்ட 26,000 கோடியா. So 26,000 crores. And again இது வந்து monetary value, but again natural, human, social capital இதோட estimates it is above all. And இதுக்கு reasons என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இது வந்து short sighted attempts அப்படின்னு சொல்ல வர்றாரு. That is building, encroachment, mining, quarrying, at the same time not giving importance to nature, human or social capital. So இதனால வந்த consequences தான் அப்படின்னு சொல்ல வர்றாரு. So the immediate task is to bring in relief, but again it is important that we need to find out the root cause. So root cause of the Kerala flood அது நம்மளுக்கு தெரியணும் அப்படின்றாரு. And first root cause என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, it is not following the law that has been established to safeguard natural capital அப்படின்னு சொல்ல வர்றாரு. So இப்போ for example mining activities கோவால பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, or even in the Western Ghats it is the same. So ஷா கமிஷன் கூட இதே தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் அகைன் இதையும் மீறி அங்க மைனிங் அண்ட் குவாரிங் நடந்திருக்கு, நேச்சுரல் கேபிட்டல் டிப்ளீட் ஆயிருக்கு. ஓகே, ஃபைன். அண்ட் தி செகண்ட் ஒன் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஹியூமன் கேபிட்டல். ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, மெனி ப்ராஜெக்ட்ஸ் ஹேவ் பீன் பாட் இன் விச் ஹஸ் ரிசல்டட் இன் தி டீக்ரேடேஷன் ஆஃப் ஹியூமன் கேபிட்டல் அப்படின்னு சொல்ல வராரு. ஃபார் எக்ஸாம்பிள் பாலச்சி மாடா பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கான், அங்க கோகோ கோலா ஃபேக்டரி செட்டப் பண்ணிருக்காங்க. இதனால வாட்டர் யூசேஜ் அதிகமாக இருக்கு அண்ட் பொல்யூஷன் கூட ரொம்ப அதிகமாக இருக்கு, விச் ஹஸ் ரிசல்டட் இன் தி டீக்ரேடேஷன் ஆஃப் ஹியூமன் கேபிட்டல். ஸோ ஹெல்த் இஷ்யூஸ் அங்க அதிகமாக ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. புரியுதுங்களா? And the third one is with respect to scientific knowledge and advice அப்படின்னு சொல்ல வராரு. So for example அத்திராப்பள்ளி ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் இருக்கு, and this project is not remunerative. So இங்க வந்து over estimated availability of water இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. So even though if you bring in investment, the cost of construction and running the project is not going to be profitable and power production is no way justified ன்னு சொல்லியிருக்காங்க. But again இதையும் மீறி அங்க ப்ராஜெக்ட்டை ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. Okay, and the fourth one is the depletion of social capital அப்படின்னு சொல்ல வராரு. So many human rights activities were there and many civil society groups were also there. And இதுக்கு அகைன்ஸ்டா குவாரிங் பண்றவங்க என்ன பண்ணாங்கன்னா இவங்களை சப்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதனால சோஷியல் கேபிட்டல் அங்க ஒழுங்காக இல்லை. ஸோ சோஷியல் கேபிட்டல்னா ஒரு ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி பீப்புள் அப்படின்னு சொல்ற மாதிரி. ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, we have to fix all. ஸோ வெறும் மேன்மேட் கேபிட்டல் மேல ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, rather we need to ensure that natural, human and social capital is re-established or restored.
ஓகே, அண்ட் இதுக்காக சர்டன் மெஷர்ஸ் சொல்றாரு ஆத்தர். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அகைன் இப்போ இந்த மெஷர்ஸ் ஆர் த சஜஷன் விச் இஸ் கிவன் பை மிஸ்டர் கட்கில், இதுல அவர் தெளிவா என்ன மென்ஷன் பண்றாருன்னா, ஸோ எல்லாத்துலயும் நீங்க லோக்கல் கம்யூனிட்டிஸை உள்ள கூண்டுட்டு வாங்க. ஸோ தே ஷுட் ஹேவ் அ ஜென்யூன் ஸ்டேக் அப்படின்னு சொல்ல வராரு. பிகாஸ் இட் இஸ் தி லோக்கல் கம்யூனிட்டி ஹூ ஹேவ் தி நாலேஜ். சரியா? ஸோ அவங்க ஈகோ சிஸ்டம் எப்படி இருக்கு, தென் வாட் ஆர் த கான்சிக்வன்சஸ் ஆஃப் டூயிங் இட் அண்ட் வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல் கம்யூனிட்டிஸுக்கு அதிகமான நாலேஜ் இருக்கு. அண்ட் அதை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ வி ஹேவ் டு பிரிங் தெம் இன். அண்ட் இப்படி பண்ணாதான் நம்மளால ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெளிவாக சொல்லிடுறாரு. ஓகே, ஸோ என்ன சொல்ல வர்றாருன்னா, ஸ்டார்டிங்ல யூ ட்ரை டு இன்சென்டிவைஸ் தெம். ஸோ இன்சென்டிவைஸ் கூட எப்படின்னா, see if they are protecting the biodiversity such as sacred groves or ஒரு soils protect பண்றாங்க which enriches carbon அப்படின்னா you give them certain incentives. So instead of giving into the hands of bureaucracy or the politicians who are tend to be corruptive, you directly give it to them so that even they will be benefiting and motivated. Okay, and second, this article tries to say, see if you bring in the policies of development and conservation, so development ஆக கூட இருக்கட்டும் இல்ல கன்சர்வேஷன் ஆக கூட இருக்கட்டும், அவங்கள இன்க்ளூட் பண்ணுங்க. அதாவது லோக்கல் கம்யூனிட்டிஸை இன்க்ளூட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அண்ட் அகைன் கிவ் லோக்கல் கம்யூனிட்டிஸ் த ரைட் டு டிசைட் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ இன்க்ளூஷன் அலோன் வில் நாட் ஹெல்ப். வி ஹேவ் டு கிவ் தெம் அ ப்ராப்பர் ரைட் அண்ட் அவங்கள நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். அண்ட் இதுக்காக வி ஆல்ரெடி ஹேவ் 73rd and 74th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ். ஸோ இதை நீங்க லெட்டர் அண்ட் ஸ்பிரிட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஸோ யூ எம்பவர் தி லோக்கல் பாடிஸ் ஆர் தி கிராம் பஞ்சாயத் with respect to 73rd and 74th constitutional amendments. அதாவது பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் முனிசிபாலிட்டிஸை எம்பவர் பண்ணுங்க. அண்ட் அகைன் உங்களுடைய பட்ஜெட்ல இவங்களுடைய ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி யூ allocate certain fund to them. Okay, and friends again one of the most important recommendation is biodiversity management committee. So already இந்தியால biodiversity act 2002 இருக்கு. and இதுல we have established biodiversity management committee. and இந்த biodiversity management committee உடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, local communities people will develop a document. so அங்க இருக்கிற biodiversity ரிசோர்சஸ் பேஸ் பண்ணி they will develop a document. புரியுதுங்களா? சோ கமிட்டி அப்படின்னு சொன்ன உடனே இது வந்து சென்ட்ரல் லெவல்லயோ ஸ்டேட் லெவல்லயோ இருக்கும்னு நினைக்காதீங்க. this will be at the local level or village level committees தான் இந்த biodiversity management committee. so here the author tries to say, see already we have biodiversity management committee with respect to the biodiversity act 2002. so இத empower பண்ணுங்க and இவங்கள டாக்குமெண்ட் எடுத்துட்டு வர சொல்லுங்க so that the status of the local ecosystem and biodiversity resources can be easily attained. and இதை ரெகுலேட் பண்ணுங்க. and again அவங்கள இதை கன்சர்வ் பண்ண சொல்லுங்க. plus added to it you give them powers so that they can collect certain charge to access these sort of documents. so document மேக் பண்ணிடுவாங்க. so அந்த டாக்குமெண்ட்டை நீங்க யூஸ் பண்றீங்க இல்லையா, அதுக்காக பணம் கொடுத்து யூஸ் பண்ணுங்க. and அதே மாதிரி இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி அவங்க கிட்ட இன்ஃபர்மேஷன் இருக்கா, you incentivize them. so இப்படி பண்ணச்ச கன்சர்வேஷன் will be there. plus added to it environmental impact assessment எடுத்துட்டு வரீங்க இல்லையா, ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக, அதாவது ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டு வரீங்கன்னா then how much the project will affect the environment அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறது தான் environmental impact assessment. so இந்த அசஸ்மெண்ட் எடுத்துட்டு வரும்போது இந்த பயோடைவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் கமிட்டியை கூட இன்க்ளூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாரு. so that the true nature of it can be seen. okay, so for example இப்போ மீத்தேன் எக்ஸ்ட்ராக்ஷன் இருக்குன்னு வைங்களேன், தென் அங்க ஒரு பர்டிகுலர் வில்லேஜ் கம்யூனிட்டி இருக்கும்ல, அவங்களுக்குன்னு சில நாலேஜ் இருக்கும்ல, அந்த நாலேஜை இன்க்ளூட் பண்ணுங்க. இதை பேஸ் பண்ணி EIA எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. Plus again the author says that make sure that you do not bypass law. so for example இப்போ forest right acts இருக்குன்னு வைங்களேன், which empowers tribal people. so not only tribal people but also tribal dwellers. so அந்த ஆக்டை ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. and again ஒரு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் எடுத்துட்டு வரீங்க and அதை பேஸ் பண்ணி இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா அதை சுயமோட்டோவா எடுக்காதீங்க. rather you provide information in a transparent manner. so இப்போ RTI purviewல இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வைங்க. plus added to it bring in a transparent policy so that the information can be accessed by all. so that இது ஒரு டேட்டாபேஸ் ஆக மாறிடும். and even students who are undergoing any education projects with respect to it can utilize it and the importance of it can be well known to all. plus added to it use technology to your advantage அப்படின்னு சொல்ல வர்றாரு author. so for example இப்போ மொபைல் ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஏதாவது இருக்கா, you empower the local bodies to utilize it so that அதை பேஸ் பண்ணி இருக்கிற அட்வான்டேஜஸ் கூட கிடைக்கும். ஸோ ஒரு சஸ்டைனபிலிட்டி வேணும்னா யூ ஹேவ் டு இன்க்ளூட் லோக்கல் கம்யூனிட்டிஸ் ஆர் லோக்கல் பாடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்ல வராரு ஆத்தர். ஓகே ஃபைன். பிளஸ் அட் த சேம் டைம் வி நீட் டு என்ஷோர் தட் வி மேனேஜ் நேச்சுரல், ஹியூமன், சோஷியல் as well as man-made capital. ஸோ இவங்களெல்லாம் கன்சர்வ் பண்ணணும். அண்ட் இவங்களை கன்சர்வ் பண்ணுறதுக்காக லோக்கல் பாடிஸ் happens to be the best medium அப்படின்னு சொல்றது தான் இந்த ஆர்டிகல். ஓகே ஃபைன். ஸோ that's it.
with respect to this article, friends. And friends, I am stopping here because I don't want to rush up because it's already been like over 34 minutes video. So I'll take the other articles in the next video. Okay, fine. So thank you, friends. Thank you for watching.